இரண்டாவது விஷயம் என்னவென்றால், உண்மையில் என் பெரும்பாலான கதைகள், குறும்படக் கதைகள் மற்றும் நான் பேசப்போகும் "போர்ன் டு ஃப்ளை" என்ற புத்தகம் ஆகியவை அனைத்தும் மன உறுதியைப் பற்றியவை. இது நம்மில் ஒவ்வொருவரும் காலப்போக்கில் உருவாக்கிக் கொள்வது மட்டுமல்லாமல், ஆயுதப்படைகளில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் அனைத்துக்கும் நாம் உருவாக்கும் மன உறுதியைப் பற்றியது. அப்படியென்றால் எம்.பி. அனில் குமார் என்பவரின் கதை. இவன் மிகவும் சிறிய, எளிமையான பின்னணியில் கேரளாவின் திருவனந்தபுரம் அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து வந்தவர். அவர் எப்படி ஒரு உள்ளூர் பள்ளியில் இருந்து ஆங்கில ஊடகப் பள்ளிக்கு, அங்கிருந்து ஒரு இராணுவ பள்ளிக்கு சென்றார். அதன் பிறகு தேசிய பாதுகாப்பு அகாடமியில் சேர்ந்தார். அங்கு அவர் வெளிப்புற செயல்களில், உடற்பயிற்சி, அணிவகுப்பு போன்ற எதிலும் சிறந்து விளங்கினார். எதைச் செய்தாலும் சிறப்பாக செய்தார். பின்னர் அவர் ஒரு சிறந்த விமானியானார். இந்திய விமானப்படையில் போர் விமானங்களை ஓட்டச் செல்லும் மிகக் குறைந்த பேர் உள்ளவர்களில் ஒருவர் இவரே. அப்போது திடீரென ஒரு துயரம் நேர்கிறது. 24வது வயதில் அவர் ஒரு மிகவும் சிறிய தவறான விபத்தில் சிக்குகிறார். அவரது கழுத்திலிருந்து கீழே முழுமையாக ஊனமுற்று விடுகிறார். நடக்க முடியாம, சாப்பிட முடியாம, தன்னால் எதையும் செய்ய முடியாமல் போறார். எனது புத்தகம் அவரது வாழ்க்கையை உங்களை அழைத்துச் செல்கிறது. அந்த விபத்துக்குப் பிறகு 25 ஆண்டுகள், அவரது பிறப்பிலிருந்து இறப்பு வரை. அப்படி பார்த்தால் 26 ஆண்டுகள், 25 மற்றும் அரை ஆண்டுகள் அவர் ஒரு வாகன நாற்காலியில் வாழ்ந்தார். மேலும் நீங்களும் நானும் உடல் ஆரோக்கியம் கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகிறோம். செய்ய முடியாத பல விஷயங்களை செய்தார். நம் கனவிலும் செய்ய முடியாத விஷயங்கள் அவை. இந்த புஸ்தகம் உண்மையில் மனிதனின் மன உறுதியை மீண்டும் காட்டுகிறது. என்ன நடந்தாலும் இதயத்தில் தைரியம் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியதை, விரும்பியதை செய்து அடைய வேண்டியதை அடைய முடியும் என்று அனைவருக்கும் அவர் நிரூபித்தார்.